Next, lesson 3, energy. First Roman, choose the correct answer. First one, when diesel is burnt, chemical energy is converted into dash. அதாவது டீசல் வந்து கெமிக்கல் எனர்ஜி, அதை பேர்ன்ட் பண்ணும்போது என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது? விண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. எஸ், ஆப்ஷன் பி, ஹீட் எனர்ஜி. செகண்ட் ஒன், ரன்னிங் வாட்டர் possesses dash. Potential energy, chemical energy, kinetic energy, sound energy. Yes, option C, kinetic energy. Third one, unit of energy is dash. Kilogram, Newton, Kelvin, Joule. Option D, Joule. Fourth one, which one of the following requires wind energy? Bicycle, photosynthesis, parachute, automobiles. Option C, parachute. Fifth one, cow dung possesses dash. Kinetic energy, chemical energy, solar energy, heat energy. கவு டங்கில் கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அதை ஹீட் பண்ணல நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி, ஹீட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் பெல். எலக்ட்ரிக் பெல் அடிக்கும்போது அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா சவுண்ட் எனர்ஜி. வாட்டர் இன் டேம். வாட்டர் வந்து டேமில் ஸ்டே பண்ணியிருக்க அந்த பொசிஷனை பொட்டான்சியல் எனர்ஜி. சோலார் ஹீட்டர், இப்போ சோலார் எனர்ஜி. விண்டு மில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டார்ச் லைட்டில் லைட் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மேட்ச்சுக்கு ஆன்சர் எழுதும்போது அதுக்கு ஒவ்வொன்று நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து தான் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், an apple falling from a tree is an example for kinetic energy. ஆப்பிள் வந்து ட்ரீயிலிருந்து கீழே விழுறது, அந்த இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ திஸ் ஒன் ட்ரூ, ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? செகண்ட் ஒன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு ரன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாம் எது மூலியம் மூவ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலியம் தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ திஸ் ஒன் எஸ், ட்ரூ. தேர்ட் ஒன், ஹீட் எனர்ஜி கேனாட் பி ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரிக்ஷன். அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. எஸ், ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி ஆர் த டூ ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது நம்ம என்னென்ன மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அது வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜி அண்டு கைனெட்டிக் எனர்ஜி தான் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஆனால் இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் எனர்ஜி. ஸோ திஸ் ஒன் ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். ட்ரூ. வாட் இஸ் எனர்ஜி? Energy is defined as capacity to do work. Again one time, what is energy? Energy is defined as capacity to do work. Next one, what are the different forms of energy? என்னென்ன எனர்ஜி இருக்கு யூ சே? எஸ், மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி? அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியோட யூசஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், வாட்டர் மூலியம் நம்ம கரண்ட் எடுக்கிறது தான் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. செகண்ட் பாயிண்ட், விண்ட் மில்ஸ் convert kinetic energy of winds into electrical energy. Third point, mechanical energy of the hammer is used to apply a force on a nail. Fourth point, mechanical energy can bring a moving body to rest and make a body at rest to move.
State the law of conservation of energy. Law of conservation of energy states that energy can neither be created nor be destroyed. One form of energy is converted into another form of energy. Okay, next windmill drawing. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் காயின் வச்சு திஸ் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக திஸ் லைனு. நெக்ஸ்ட்டு இந்த டூ பிளேட்ஸும் வந்து ஈவனாக ஒரே லைனில் வர மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு lesson 4 science in everyday life. Choose the correct answer. First one, blue appearance of the sky is due to dash of light. Reflection, refraction, interference, scattering. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா scattering. Second one, who is known as missile man of India? Missile man of India அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், சர் சி.வி. ராமன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ராமானுஜன். Yes, option C, Dr. APJ Abdul Kalam. Third one, an example for reversible changes. Option A, melting of ice. Option B, burst of balloon. Option C, burning paper. Option D, change of milk into curd. இப்போ reversible திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிறது எது, which one அப்படின்னா yes, option A, melting of ice. Fourth one, chemical reaction or example for reversible change, irreversible change, both of them, none of them. Option B, irreversible change. Next, fifth one, which of the following is not an organic waste? அதாவது கீழே இருக்கிறது எது ஆர்கானிக் வேஸ்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேட்ரி. இப்போ ஃபஸ்ட்டு த்ரீயும் ஆர்கானிக் வேஸ்டஸ். அப்போ பேட்ரி தான் அதர் ஒன். ஓகே, ஆன்சர் பேட்ரி. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர் வாஸ் ரிட்டன் பை டேஸ். அதாவது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற புக்கை யார் ரைட் பண்ணாங்க? எஸ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். செகண்ட் ஒன், the stretched rubber band comes back to normal shape. It is an example for dash. அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, அதை நம்ம இழுத்துட்டு அது நார்மல் ஷேப் போடுறோம். அதை என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சபிள் சேஞ்ச். தேர்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டேஷ் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஃபோர்த் ஒன், நியூஸ்பேப்பர் இஸ் ஏ டேஷ் வேஸ்ட். நியூஸ்பேப்பர் என்ன வேஸ்ட் அப்படின்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ஃபிஃப்த் ஒன், வேஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஆர் கால்ட் டேஷ் வேஸ்ட். அதாவது வேஸ்ட் வந்து ஹவுஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்லேயும் ரிலீஸ் ஆகிற வேஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? எஸ், ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். பட் டு ஃப்ளவர், அதாவது மொக்குல் இருந்து பூ பூத்துறது, திரும்ப அது மொக்கா சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஸோ தட் ஒன் irreversible change. செகண்ட் ஒன், ரிவர்சபிள் சேஞ்ச். திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? மெல்டிங் ஆஃப் ஐஸ். இந்தியா 2020 ரைட் பண்ணாங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பேப்பர், ரீசைக்கிளபிள் வேஸ்ட். வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் வேஸ்ட். Circle the odd one. Melting, freezing, boiling, cooking. Answer? Yes, cooking. Boiling, burning, cooking, rusting of iron. This one rusting of iron. Kurupidicha irumbu. So this one different. Vegetables, flowers, fruits, chemicals. Chemicals. Vegetable, flowers, fruits la organic wastes. So chemicals other one. Paper, glass, metals, paints. Paper, glass, metals first three recyclable waste. Paints answer.
Next, answer the following. First one, sky appears blue in color. Why? The sunlight is scattered by the gases and particles present in the air. Among the 7 colors of sunlight, blue is scattered more than the other color. Because of this reason, sky appears blue. Again one time. The sunlight is scattered by the gases and particles present in the air. Among the 7 colors of sunlight, blue is scattered more than the other color. Because of this reason, sky appears blue. Next one. What is reversible change? Changes which can be reversed are called reversible change. Example, melting of ice. Again one time. Changes which can be reversed are called reversible change. Example, melting of ice. Third one, differentiate reversible and irreversible changes. Reversible changes, first point, a substance can turn to its original state. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறதா ரிவர்சபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், irreversible சேஞ்சில் a substance cannot change to its original state. அதாவது திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டு கிடைக்காது. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா irreversible change. Okay, next point, the chemical properties of the substance do not change. The chemical properties of the substance will change. Most of the physical changes are reversible. All chemical changes are irreversible. Okay, next, what are the different types of wastes? Household waste, waste from school. Fifth one, write a note on e-waste. E-waste are electronic waste of computer parts, electronic materials, cell phone parts, CFL bulbs. Next point, 40 million tons of electronic waste is generated every year worldwide. Next point, e-waste comprises 70% of our overall toxic waste. Sixth one, name the scientist from Tamil Nadu. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன சயின்டிஸ்ட் இருக்காங்க நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. யூஸே ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், வெங்கடரமண ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன், சீனிவாச ராமானுஜன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 4 லெசனுக்கு உண்டான ரிவிஷன் நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ஏபாரஃப், ஃபில்லப்ஸு, சூஸ் இதெல்லாம் படித்து நீங்கள் எழுதி பார்க்கணும். அது ஸ்பெல்லிங் ரீட் பண்ணி ரைட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் என்ன பண்ண முடியும்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.